மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனாவுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. கார்த்திக் சார் வேற என்னை கூப்பிட்டாரு. போகாமல் இருந்தால் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்ம கார்த்திக் சார் எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு? அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே அப்படின்னு தானா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அப்ப சரி, நம்ம கார்த்திக் சாருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு தனா நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. ஆனா கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணல. கார்த்தி ஃபோனை பார்த்துக்கிட்டு, ஏதனா நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், ஆனா ஒரு தடவையாவது ஃபோனை அட்டன் பண்ணியா? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தியல்ல, இப்ப ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறேன். நான் ஃபோனை அட்டன் பண்ணேன்னா கண்டிப்பாக நீ வரமாட்டேன், அதனால நான் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சிடுறாரு கார்த்தி. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னத்தோட பதட்டப்படுறாங்க. ஐயோ, கார்த்திக் சார் எதுக்காக ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஒருவேளை தப்பாக எதுவும் முடிவெடுத்துட்டாரோ? அப்பா தான் அந்த வீட்டில் சம்மந்தம் பேசினாரு. இப்போ கார்த்திக் சார் ஏதாவது பண்ணிக்கிட்டா எங்கள் அப்பாவுக்கு தானே ரொம்ப அவமானமாகும். கார்த்திக் சார் தற்கொலை பண்ணிக்காம எப்படியாவது காப்பாற்றணும். அதோட நான் அங்கே போகிற விஷயம் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு தனாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்போ கதிர் ரூமுக்குள்ளே வராரு. அப்போ தனா டக்குன்னு ஃபோனை எடுத்து தலகாணிக்கு கீழே ஒழிச்சிட்டு டக்குன்னு படுத்துடுறாங்க. கதிர் வழக்கம் போல ரூமுக்குள்ளே வந்துட்டு பாயெடுத்து போட்டு படுக்கிறாரு. அப்போ தனா கதிரை பார்த்துட்டு, ச்சே, இவன் வேற ரூமுக்குள்ளே வந்துட்டானே, நம்ம எப்படி வந்துட்டு கார்த்திக் சாரை போய் பார்க்கறது அப்படின்னு தனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப கதிர் வந்துட்டு தூங்கிடுறாரு. தனா எந்திரிச்சு செக் பண்றாங்க கதிர் தூங்கிட்டானா அப்படின்னு. கதிர் தூங்கிட்டாரு. அப்ப தனா வந்துட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து கார்த்திக்கு கால் பண்றாங்க. ஆனா கார்த்தி சுத்தமா ஃபோன் எடுக்கவே இல்லை. அதை பார்த்ததோட நம்ம தனாவுக்கு பயம் அதிகரிச்சிருச்சு. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திக் சார் ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் அந்த கெட்ட பேரு எங்க அப்பாவுக்குள்ள வரும். எங்க அப்பாவால தான் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதுவே எங்க அப்பாவுக்கு சுத்தமா தாங்க முடியாது. எப்படியாவது அப்பாவோட மானத்தை காப்பாற்றணும்னா நான் எப்படியாவது போயிட்டு கார்த்திக் சாரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தானா எந்திரிக்கிறாங்க. அப்ப கார்த்தி தூங்கிட்டு இருக்கிறத தானா பாக்குறாங்க. அப்பாடா, நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நைஸா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு கதவை திறக்க போறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு திரும்பி படுக்க, அப்ப தனா ஓடி போய் ஒரு டேபிளுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப தனாவோட தாலி அந்த டேபிள்ல உள்ள கைப்பிடியில மாட்டிக்குது. அப்ப தனா எந்திரிக்கும் பொழுது அந்த தாலி ஸ்டக்கானதை கவனிக்கிறாங்க. அப்ப தனா அந்த தாலிய எடுத்துக்கிட்டு நேரா மறுபடியும் கதிர் தூங்குனத்தோட கதவை திறந்துக்கிட்டு வெளியில வராங்க. சாத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. எப்படியாவது கார்த்திக் சாரை 10 நிமிஷத்துல பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் தானா இங்கேருந்து வெளியில போறாங்க. நேரா ரோட்டு பக்கம் போயிட்டு இருக்க அதே நேரத்துல சிவா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அப்ப சிவா வந்துட்டு தனாவா பாக்குறாரு. என்ன இது, ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்ன இந்த நேரத்துல, யார் அது அப்படின்னு சிவா பாக்குறாரு. அப்ப சிவா தனாவை பாத்துறாரு. தனா மாதிரியே இருக்கே, அப்படியே எதுக்காக தானா இந்த நேரத்துல இங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு சிவா பைக்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பைக்கு ஸ்டார்ட் ஆகல. அப்ப சிவா பைக்கை அங்கனே நிப்பாட்டி போட்டுட்டு தனாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு தனாவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா எப்படியாவது கார்த்திக் சாரை போய் காப்பாற்றணும் அப்படின்னு தனா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு எப்படியும் தனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ணல, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படிங்கிற பயத்திலேயே அவ கண்டிப்பா வருவா. அவ வந்த பிறகு இருக்கு அப்படின்னு கார்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க நேரா போயிட்டு இருக்க. அப்ப சிவாவும் வந்துகிட்டு இருக்காரு தனா பின்னாடியே. இன்னொரு பக்கம் நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தனாவை பாக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா அவங்களோட தாலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்துல சீனு ரூமுக்குள்ள வராரு.
சீனு ரூம்குள்ள வந்துட்டு மாயா தாலியவை பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்ப சீனு நேரா மாயா கிட்ட வந்துட்டு, என்ன மாயா, இந்த தாலியை கட்டினதோட நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன், என் மனசுல காதல் இருக்கு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, அது எதுவுமே இல்லை அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாயா வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப சீனு சொல்றாரு, இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட காதலே கிடையாது. இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை திட்டுறாரு சீனு. அப்ப மாயா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. மாயா எந்திரிச்சு சீனுவை முறைக்க, அப்ப சீனு மாயாவை பார்த்துட்டு, என்ன முறைக்கிற, என்ன நீ மிரட்டுனா நான் பயந்துடணுமா அப்படின்னு கேட்க, அப்ப மாயா நேரா சீனுவை பார்த்து நெருங்கி வராங்க. அப்ப சீனு வந்துட்டு, ஏய் இப்ப எதுக்கு என் பக்கத்துல வர அப்படின்னு சொல்லி கேட்க, மாயா எதுவுமே சொல்லாம சீனுவை நெருங்கி வராங்க. சீனு பயத்துல, ஏய் மரியாதையை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப மாயா சீனுவோட கன்னத்தை தொட வர மாதிரி ஆக்ஷன் கொடுக்க, சீனு பயத்துல, ஏய் சும்மா இரு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா அங்கே இருக்கிற ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஃபோனை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சீனு டக்குன்னு போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்து தூங்குறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மாயா பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயா நினைக்கிறாங்க, சீனு நீ இன்னுமே என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் மேல கோவமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, இதை கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ட்டு மாயா சிரிச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்துட்டு நைட்டு இருமுனத்தோட எந்திரிச்சு போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போயிட்டு அங்க இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்கிறாரு. அப்ப தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தாதான் தெரியுது, தனாவை காணோம். அதை பார்த்ததோட கதிருக்கு அதிர்ச்சி. என்னது, தனாவை காணோம், இந்த நேரத்துல இவ எங்க போனா அப்படின்ட்டு கதிருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப கதிர் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா எங்கேயுமே தனாவை காணும். மொட்டை மாடியில போய் பாக்குறாரு, அங்கேயுமே தனாவை காணும். மறுபடி எங்க பார்த்தாலுமே தனாவை தேடுறாரு கதிர். எங்கேயுமே தனா இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. அப்ப நம்ம கதிர் நினைக்கிறாரு, என்ன இது, தனா எங்க போனா இந்த நேரத்துல, சரி மாயாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு கதிர் நேரா மாயாவுக்கு கால் பண்றாரு. ஆனா மாயா தூங்கிட்டு இருக்கிறதுனால போனை பார்க்கல. அப்ப கதிர் மாயாவோட ரூம் பக்கத்துல வந்துட்டு கதவை திறக்கிறாரு. ஜன்னல் கதவை திறந்து ஒரு கல் எடுத்து மாயா மேல வீசுறாரு. மாயா டக்குன்னு, யாரடா அது கல் எடுத்து வீசுறது அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்க கதிர். அப்பதான் மாயா போனை பாக்குறாங்க. கதிர் போன் அடிச்சிருக்கிறான். அப்ப கதிர் சொல்றாரு, வெளியில வா அப்படின்னு. உடனே மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. நேரா கதிரை பார்த்துட்டு, என்ன கதிர் இந்த நேரத்துல கூப்பிடுற, என்னாச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு ரூம்ல தனாவை காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கதிர் சொல்ற அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு அவ மனசு சரியில்லை அப்படின்ட்டு மாடியில போய் நிப்பா, இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற, மாடியில போய் பாரு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, நான் எங்க பார்த்தாலும் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே தனாவை காணோம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு அவ எங்கேயும் தூரத்துல எங்கேயும் போயிருக்க மாட்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி ஏதாவது பண்ணிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, கண்டிப்பா வாய்ப்பில்லை அப்படின்னு. அதே நேரத்துல அந்த தனாவை காமிக்கிறாங்க. தனா நடந்து போயிட்டு இருக்க, பின்னாடியே அந்த சிவாவும் ஃபாலோ பண்ணி போறாரு. அப்ப நம்ம தனா வந்துட்டு எதேர்ச்சியா சிவாவை பார்த்துடுறாங்க. பார்த்ததோட நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சி. என்ன இது, சித்தப்பா வந்திருக்காரு, ஐயோ இவரை நம்மளை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, நம்ம போயிட்டு ஒளிஞ்சுப்போம் அப்படின்ட்டு தனா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் சிவா தேடிக்கிட்டு வந்தவர் இந்த பக்கமா தானே அந்த பொண்ணு வந்த மாதிரி இருந்துச்சு, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சிவா எங்க பார்த்தாலும் தேடுறாரு. பார்த்தா தனாவை காணும். அப்ப தனா ஒரு தென்னை மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப சிவா அந்த இடத்துல வந்து நின்று தேடுறாரு. அப்ப தனா நினைக்கிறாங்க, சித்தப்பா கிட்ட மட்டும் மாட்டினோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நம்ம சித்தப்பாட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு பாம்பு வந்து நம்ம தனாவை கொத்திருது. அப்ப தனா வந்துட்டு சத்தம் போடல, ஏன்னா சத்தம் போட்டா சித்தப்பா கண்டுபிடிச்சிருவாரு,
எதுக்காக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிறத கேட்பாரு. வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுக்காகவே தானா வாயே திறக்கல, பாம்பு கொத்தியும். இன்னொரு பக்கம் சிவா அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு, சரி யாருன்னு தெரியல, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் ஹால்ல நின்றுகிட்டு இருக்கிறத எதேச்சியா வெளியில வந்து ஜானகி பாக்குறாங்க. ஜானகி நேரா 2 பேரும் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு நேரா இங்கேருந்து வந்து, என்ன 2 பேரும் இந்த நேரத்துல வெளியில நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இல்ல சும்மாதான் 2 பேரும் பேசிட்டு நிக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஜானகி 2 பேர் முகத்துலயும் பதட்டம் தெரியறத பார்த்துட்டு ஜானகி கேக்குறாங்க, இங்க பாரு மாயா, பொய் சொல்லாத, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப மாயா வந்துட்டு பதட்டமா இருக்க. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை தனாவை காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி. இந்த நேரத்துல தனா எங்க போயிருப்பா, ஒழுங்கா தேடி பாத்தீங்களா அப்படின்னு ஜானகி கேட்க கதிர் சொல்றாரு, அத்தை நாங்க எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு தான் இங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எங்கப்பா போயிருப்பா, ஒருவேளை அன்னைக்கு மாதிரி ஏதாவது முடிவெடுத்திருப்பாளோ, ஒருவேளை அவ கார்த்தி வீட்டுக்கு தான் போயிருப்பாளோ, ஒருவேளை இந்த விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனா அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, பக்கத்துல ஃப்ரெண்டை யாராவது பார்க்க போயிருப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, இந்த நேரத்துல அவ போய் சந்திக்கிற அளவுக்கு யாரு இருக்கா ஃப்ரெண்டு, அவ வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ட்டு ஜானகி கோவப்படுறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நானும் கதிரும் போயிட்டு பார்த்துட்டு வரோம், நீங்க பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா நம்ம தனாவை பாக்குறதுக்காக வெளியில வராங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, மாயா எங்க மாயா அந்த தனா போயிருப்பா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் எனக்கு என்னமோ அந்த கார்த்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. காலையில தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல தனாவை கூப்பிட்டான், தனா போகல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கண்டிப்பா அவன் தனாவை கூப்பிட்டு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தனாவை மிரட்டி கூப்பிட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு. தனா ரொம்ப இன்னசென்ட், அதனால கார்த்தி சொல்றத அப்படியே நம்பி கண்டிப்பா போயிருப்பா. நம்ம எப்படியாவது தனாவை காப்பாத்தணும், கண்டிப்பா அந்த பண்ண வீட்டுக்கு தான் தனா போயிருப்பா. இருந்தாலும் நம்ம உடனே அப்படியே பிளான் பண்ணிட முடியாது, தனா அங்கதான் இருக்கா அப்படின்னு. நம்ம பக்கத்துல எங்கேயாவது தேடி பார்ப்போம், அங்க இல்ல அப்படின்னா நம்ம நேரா பண்ண வீட்டுக்கு போயிடுவோம். அதோட நம்ம போயிட்டு தேட முடியாது, கார்த்தி விடமாட்டான், அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு கதிர் கேக்குறாரு, என்ன பிளான் அப்படின்னு. அப்ப மாயா தன்னோட பிளானை சொல்றாங்க. இது கேட்டதோட கதிரும் சூப்பர், இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா ஜானகிய காமிக்கிறாங்க. ஜானகி வீட்டுல பதட்டமா நின்னுகிட்டு இருக்க. அப்ப பாட்டி அங்கேருந்து வந்துட்டு ஜானகி தூங்காம நிக்கிறத பார்த்துட்டு, என்ன இது இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கா அப்படின்ட்டு பாட்டி நேரா ஜானகி கிட்ட போயிட்டு ஜானகி அப்படின்னு சொல்ல ஜானகி பாட்டிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி நேரா பாட்டிய பார்த்ததோட, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல பாட்டி கேக்குறாங்க, இந்த நேரத்துல இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இல்ல தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிம்மா தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்கு, ரொம்ப நேரம் ஆகிட்டுல அப்படின்னு. உடனே ஜானகியும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா தனாவை தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம தனா வந்துட்டு நேரா கார்த்திய பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப கேட்டை திறக்க இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த மயக்க மருந்த ஒரு ஊசியில ரெடி பண்றாரு. இன்னொரு பக்கம் தனா நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா தனா வந்துட்டா அப்படின்ட்டு அந்த ஊசிய பின்பக்கமா ஒழிச்சு வச்சுக்கிட்டு நேரா கதவை போய் திறக்கிறாரு. அப்ப நம்ம தனா இங்க இருந்து வர அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, போன் அட்டன் பண்ணாம இருந்தா அடுத்த செகண்டே நீங்க வந்து நிப்பண்ணி எனக்கு தெரியும்டி அப்படின்னு கார்த்தி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஊசிய ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. தனா நேரா கார்த்திய பார்த்துட்டு, அப்பாடா உங்களுக்கு எதுவும் ஆகல, எதுக்கு சார் இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க, இங்க பாருங்க காலையில வந்துட்டே நீங்க மருந்து குடிச்சதோட வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திருப்பாங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனா உன்னை மறந்துட்டு என்னால இருக்கவே முடியல தனா, எப்படி சுலபமா உன்னைய மறக்க சொல்ற, நீ தானே தனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து காதல சொன்ன,
நீயும் நானும் கல்யாணம் பண்ண போறோம்னு எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். கடைசியில நீ கதிரை கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போயிட்ட அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இந்த கல்யாணம் எதுவுமே ஏன் விருப்பத்தோட நடந்ததே கிடையாது. ஏதோ என் தலையெழுத்து இந்த கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்காக நான் என்ன சார் பண்றது? எங்க அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, கதிர் கூட தான் இனிமே நான் வாழ போறேன். அது வேற வழியே கிடையாது. இங்க பாருங்க, இந்த நேரத்துல உங்களை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இங்க பாருங்க சார், நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி தனாவுக்கு ஊசி போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தனா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாருங்க சார், எனக்கு உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசை. நீங்க ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இந்த நேரத்துல உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அது தேவையில்லாம என் குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அவமானத்தை இழுத்து விடும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இனிமே என்னைய இந்த மாதிரி கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க. தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி எதையும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு தனா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி தனாவுக்கு ஊசி போட்டுடுறாரு. ஏற்கனவே தனாவை பாம்பு கடிச்சிருக்கு. அதுல இந்த கார்த்தி வேற ஊசியை போட்டாரு. தனா மயக்கம் போட அப்ப கார்த்தி தனாவை கைத்தாங்களா பிடிக்கிறாரு. அப்ப நம்ம கார்த்தி தனாவை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் நேரா கேட்டை திறந்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா தனாவை பார்த்து, இன்னைக்கு நான் உன்னை அடையாம விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நீ இங்க வந்துட்ட. அதோட உன் கழுத்துல இருக்க தாலி தான் என் கண்ணை ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த தாலியை ஃபர்ஸ்ட் நான் கைட்டு வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த தாலிய கைட்ட போறாரு. அதே நேரத்துல நம்ம மாயாவும் கதிரும் கேட்டை திறந்துக்கிட்டு வராங்க. வந்துட்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஒருவேளை ஊசி கொடுத்தானே அந்த ஃப்ரெண்டு தான் வரணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா வந்து பார்க்க நம்ம மாயாவும் கதிரும் நிக்கிறத பார்த்துட்டு கார்த்திக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் வெளியில காமிச்சிக்காம கார்த்தி நேரா அவங்க கிட்ட, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, எல்லாம் முக்கியமான விஷயமா தான் கார்த்திக் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இங்கதான் நீ தனாவை வச்சிருக்கன்னு தெரியும். மரியாதையா தனாவை எங்க கூட அனுப்பி வச்சிரு அப்படின்னு. அப்ப கார்த்தி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு சோஃபாவில் உட்காந்து, சரி தனா இங்க இருக்கான்னு அடுத்த ராத்திரில தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இன்னைக்கான எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதுல ரொம்ப சூப்பரான சீன் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் வரும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.